சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவு வாயிலில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவமரியாதை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழக்கறிஞர் அணியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் காரில் புறப்பட்ட போது அங்கு சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏன் பைக் மீது மோதினீர்கள் என வாகன ஓட்டி கேட்டுக்கொண்டே திருமாவளவன் சென்ற காரை நோக்கி நடந்து சென்றார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் வாகன ஓட்டியை விசிகாவினர் மற்றும் விசிக தரப்பு வழக்கறிஞர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் இருந்து தப்ப முயன்ற அவரை போலீசார் பார் கவுன்சிலுக்கு அழைத்துச் சென்ற போது ஒரு கும்பல் அவரை விரட்டிச் சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தலைவர் வாகனத்தை மறித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி விசிக வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சாலை மறியலை கைவிட்டனர். எஸ்பிளனேடு போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வாகன ஓட்டி நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக விசிக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த பார்வேந்தன் எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் காரில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர் வேண்டும் என்று திட்டமிட்டு பைக்கை கொண்டு கார் மீது மோதி திருமாவளவனை தாக்க முயன்றதாகவும் தான் காரில் இருந்து இறங்கி தடுத்து நிறுத்தியதாகவும் இதனால் திட்டமிட்டு தாக்க முற்பட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். அதேபோல் வாகன ஓட்டியான ராஜீவ்காந்தியும் தனது வாகனத்தை சேதப்படுத்தி அது குறித்து கேட்கச் சென்ற போது அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னை தாக்கியதாகவும் புகார் அளித்துள்ளார். இருதரப்பு புகார்களின் அடிப்படையில் எஸ்பிளனேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உச்சநீதிமன்ற நீதிபதி அவமரியாதை செய்யப்பட்டதை கண்டித்து விசிகாவினர் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலிருந்து திருமாவளவன் காரில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் திருமாவை சுற்றியுள்ளவர்களால் தாக்கப்பட்டது மோசமானது என்று அவர் தனது கண்டனத்தை எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.